வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வராக வருஷம் சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தன். இன்றைய பதிவு கலியுகத்தில் சித்திரகுப்தன் என்பவர் யார், அதை பற்றி தான் பிரிவிலே இருக்கின்றோம் என்ற அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இது முக்கியமாக வேத முழுவதும் வேதத்தை படித்து சிரோன்மணியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களே வேத தர்ம சாஸ்திரத்தையும் பிரமாதமாக கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கான வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான பதிவு. ஸ்ரீராமதேவ் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை 2026 பற்றிய விளக்கம். வராக வருஷம் சித்திரை மாதம் 18/1/5127 நாள் 11/5/2026 வெள்ளிக்கிழமை அன்றுதான் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை. வேத தர்ம சாஸ்திரத்தில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய யுகங்களில் மனித பிறவிகளாக பிறந்த எந்த வர்ணக்காரர்கள் சித்திரகுப்தனாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தான் பதிவிட இருக்கின்றோம். இந்த வீடியோ பதிவானது சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனாக கலியுகத்தில் பிராமண வர்ணக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம். ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து இந்நன்னாளில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு வேதம் படித்த வேததர்ம சாஸ்திரம் அறிந்த பிராமணரை சித்திரகுப்தராக வரித்து நினைத்து கொண்டு அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே சப்த ரிஷிகள் உருவானார்கள். அத்ரி, பிருகு, குஸ்ஸ, வசிஷ்ட, கௌதம, காஷ்யப, ஆங்கீரசர் அப்படின்ற சப்த ரிஷிகள். இவர்தான் பிராமண குலத்துக்கே மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடியவர்கள். பிராமண வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே அவர்கள் எல்லாம் பிதாமகர். அப்படி இருக்கும் பட்சத்தில் வசிஷ்ட மகரிஷி அவர் பிராமணர். அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் பாரபட்சம் பார்க்காமல், அதாவது பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்திர வர்ணக்காரர்கள் அனைவருக்குமே பாரபட்சம் பார்க்காமல் வைதிக கர்மாக்களை செய்து அனைவருக்கும் வேத தர்ம சாஸ்திரத்தை எடுத்துரைத்தவர் வசிஷ்ட மகரிஷி. ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஆனால் கலியுகத்தில் வேதம் படித்த பிராமணர் வைதிக கர்மாக்களை பிராமண வர்ணக்காரர்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது என்று சுயநலவாதியாக வைதீகம் செய்யக்கூடியவர்களே மாறிவிடுவார்கள் கலியுகத்தில். வேத தர்ம சாஸ்திரத்தில் எழுதிருக்கு, கலியுகத்தில் என்ன மாதிரி மாறிடுவாவா? ஆகவே இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் வேதம் படித்து நித்தியமும் வைதீக கர்மாக்களை செய்யக்கூடிய வைதிக பிராமணர் என்ன செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால்,
பிராமண வர்ணக்காரர்கள், கத்திரிய வர்ணக்காரர்கள், வைசிய வர்ணக்காரர்கள், சூதர வர்ணக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் வைதிக கர்மாக்களை செய்து கொடுத்து வேத தர்ம சாஸ்திரத்தை அனைவருக்கும் எடுத்துரைத்து அனைவரையும் நல்வழிப்படுத்த வேண்டும். இதுதான் அந்த பிராமணனோட வேலை. அதே போல வேதம் படித்த வேதம் தர்மசாஸ்திரம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானங்களை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வேத தர்மசாஸ்திரத்தை சொல்றது. மற்ற பிராமண வர்ணக்காரர்களுக்கு தானங்களை கொடுக்க கூடாது. ஏன் இவாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இவா இந்த பிராமண பெருமாக்களே அவ நித்தியமும் செய்வா. சந்தியானந்தனம், விவாக ஆனவா அக்னிஹோத்திரம், நித்தியப்படி ஜபங்கள், வேதத்தை சொல்லிகிட்டே இருப்பா. ஏன்னா அவ வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த லோகமானது க்ஷமமாக இருக்கும். பூலோகமே க்ஷமமாக இருக்கும். அப்படி தாங்கள் வேதம் படித்த பண்டிதர்கள் பிராமணர்களை தவிர மற்ற பிராமண வர்ணக்காரர்களுக்கு தானங்களை கொடுத்தீர்களே ஆனால் அதற்கு பலனானது கிடையாது. ஆனால் கலியுகத்தில் வேதம் படித்த பிராமணர்கள் சுயநலவாதியாக இருந்து கொண்டு தானங்களை தாங்கள் வாங்கிக் கொள்ளாமல் வேதம் படிக்காத பிராமணர்களை அழைத்து கொடுப்பார்கள். கலியுகத்தில் இவ்வாறு செயல்படக்கூடிய பிராமணர்கள், வேத பிராமணர்கள், அவர்கள் படித்த வேதத்திற்கே அவர்கள் துரோகம் செய்யக்கூடிய செயலாக இருக்கும். எப்படி சொல்றா பார்த்தீங்களா? வேதம் கத்தின்ற வேத மாதாவுக்கே நாம செய்யக்கூடிய துரோகம்ன்றார். வாங்கணும், அவ மட்டும்தான் வாங்கணும். மற்றவ யாரும் தானம் வாங்கறதுல சரி கிடையாது. அதே தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, வேதம் படித்த வேத தர்மசாஸ்திரம் தெரிந்த பிராமணர்களுக்கு நாம் அனைவரும் தானங்கள் கொடுப்பதால் நாம் அனைவரும் முப்பிறவியில் செய்த பாவங்கள், இப்பிறவியில் மனித பிறவியாக எடுத்து செய்த பாவங்கள் அனைத்தையும் அந்த வேத பிராமணர் மூலமாக படிப்படியாக குறையும். அந்த பிராமணருக்கு நாம் தேடிக்கொண்டுதான் சென்று கொடுக்க வேண்டும். அது யாரும் நாம தான் கண்டுபிடிக்கணும். அப்படி படிப்படியாக குறையும். அவ்வாறு என்று வேதவர்ண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். ஏனெனில் தாங்கள் கொடுக்கக்கூடிய தானங்களானது அந்த பிராமணனுக்கு, வேதம் படித்த பிராமணனுக்கு கொடுப்பதால் சாட்சாத் சித்ரகுப்தனுக்கே தாங்கள் கொடுத்த பலன் மற்றும் சப்த ரிஷிகளாக இருக்கக்கூடிய அத்ரி, பிருகு, குஷ, வசிஷ்ட, கௌதம, காசியவ, ஆங்கீரச அந்த ரிஷிகளுக்கு நீங்கள் அனைவரும் கொடுக்கக்கூடிய பலனானது கிடைக்கும். அதே போல அந்த வேதம் படித்த பிராமணர் எனக்கு அதை கொடுங்க, இந்த தானம் கொடுங்க, அந்த தானம் கொடுங்க, இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கேட்கக்கூடாது. அவ என்ன கொடுக்குறாளோ அந்த தானத்தை வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, அவ இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது சங்கல்பம் வரும். பிராய சித்தார்த்தம்னு வரும். பிராய சித்தார்த்தம்னா என்ன? இந்த உலகத்தில் நான் செய்த பாபங்கள், இந்த ஒரு மந்திரம் வரும் சந்தியாவந்தனத்தில்.
நான் செய்த பாவங்கள், உலகத்தில் உயிர் பிராணிகளாக இருக்கக்கூடியவர்கள் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் நான் பிராயச்சித்தமாக காயத்ரி ஜபம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். புரியுதுங்களா? பிராயச்சித்தம்ங்கிறதே அதுதான். அப்ப என்ன ஆகுது? அந்த பிராமணனுக்கு நம்ம கொடுக்கும்போது நிச்சயமா வர சங்கல்பம் பண்ணிட்டு பண்றார். அப்ப நம்ம பாப்பங்கள் நிச்சயமா கண்டிப்பா குறையும், அதுல சந்தேகமே இல்லை. அப்படி இந்த வேத தர்ம சாஸ்திரம், வேதம் படித்த வேத தர்ம சாஸ்திரம் தெரிந்த பிராமணர்களுக்கு மட்டும் தாங்கள் தேர்ந்தெடுத்து தானங்களை கொடுத்து தாங்கள் அனைவரும் க்ஷேமமாய் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த பதிவில் தாங்கள் அனைவரும் என்னென்ன தானங்களை கொடுக்க வேண்டும், அதை கொடுத்தால் தங்களுக்கு என்ன பலனானது கிடைக்கிறது, அனைத்தையும் பதிவிட இருக்கின்றோம். வாழ்க வளமுடன் நலமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.